ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சௌச்சௌ வச்சு ஒரு துவையல் செய்வோம். எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த துவையல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகும், கொஞ்சம் ஜீரகமும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டிருக்கேன். அது நல்லா வறுத்து விட்டுக்குவோம். ஜீரகமும் கடுகும் சும்மா ஒரு கொஞ்சம் போட்டால் போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல, போகிறோம். இது கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபட்டதும் இதுலேயே ஒரு 10-12 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காற்று தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வறுப்படட்டும். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துடுங்க, இல்லாட்டினா எல்லாம் தீஞ்சு போயிடும். இந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வறுப்பட்டதும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா வறுப்பட்டதும் இதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்குவோம். இதை பிளேட்டில் எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சுக்குவோம். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நான் ஒரு சின்ன சைஸ் சௌச்சௌ எடுத்து நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொடிசாக கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அதை போட்டுக்கலாம். அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இந்த சௌச்சௌ நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் பொடியாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கனால கொஞ்சம் லேட் ஆகும். காய் கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி இருக்கு பாருங்க. இது நல்லா வதங்கணும்னு கொஞ்சம் நல்லா கலர் மாறிடும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள் போட்டுக்கலாம். தேங்காய் தூள் போட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ண வருது பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுட்டு இதையும் நல்லா ஒரு பரட்டிக்குவோம். கொத்தமல்லியும் புதினாவும் சீக்கிரம் வதங்கிடும். அதனால இந்த சூடுலேயே லைட்டாக வதங்கினா போகிறோம். இப்போ வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்குவோம். ஆறட்டும். நல்லா நம்ம வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் போட்டுக்கலாம். முதல்ல மிளகாய், உளுந்தெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் வதக்கி வச்ச இந்த சௌச்சௌவையும் போட்டுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் மைய அரைச்சிட வேணாம். ஓரளவுக்கு நம்ம துவையல் அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு பவுலில் மாற்றிடுவோம். சுவையான டேஸ்டியான சௌச்சௌ துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையல் இட்லி, தோசை, சாம்பார் சாதம், தயிர் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஏற்ற சைட் டிஷ் இது. இதை நீங்கள் சாதத்துலையும் கலந்து சாப்பிட்லாம். ஒரு சொட்டு நெய் விட்டு இல்லை நெய்யோ ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். சாதத்தோட கலந்து சாப்பிடையில சைட் டிஷ்ஷாக அப்பளம் இல்லை வத்தல் கூட வச்சுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. இப்போ சௌச்சௌ துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது கார்னிஷிங்க்கு சும்மா மேலே ஒரு கருவேப்பிலையை வச்சுருக்கேன். இப்போ அருமையான டேஸ்டியான சௌச்சௌ துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.